श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की हरि ओम तत्सत। श्री शंकराचार्य चरितम கடந்த சத்சங்கத்தில் ஆச்சாரியர் தட்சிண திக்கு நோக்கி திரும்பி பிரயாணம் செய்ய கிளம்பி வராரு. அப்படி வரும்போது நடுல கோதாவரி நதி தீரத்துல இருக்கிற பஞ்சவட்டி, நாசிக், திரையம்பகேஸ்வரம் இப்படிப்பட்ட புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல இருக்கிற சுவாமி கோயில்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி எங்கெங்கே அவருக்கு ஒரு ஸ்பூர்த்தி வருதோ அங்கெல்லாம் அந்த அம்பாள் ஆகட்டும் கடவுள் சுவாமி ஆகட்டும் அவங்கள பத்தி நல்ல அழகா ஸ்தோத்திரங்களை பாடினாரு. அதுக்கு பிறகு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி ஸ்ரீசைல கஷேத்திரத்துக்கு வந்தாரு. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த சத்சங்கத்தில். அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆச்சாரியர். ஒரு மரத்துக்கு கீழேயே, அது ஒரு பெரிய அலச மரமா இருந்தது. அது இதுல கீழே பகுதியில் அங்கே அது குகை போல் இருக்கு, ஒரு ஓட்டை இருக்கு. அங்கே நான் உட்காருவேன். சிஷ்யர்கள் எங்கோ பக்கத்துல தங்குறாங்க. அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்ச நாள் பேசாம சமாதி ஸ்திதிலேயே மௌனமாவே இருந்தார். அப்படி இருந்து மல்லிகார்ஜுன சுவாமி, பிரமராம்பிகா, அது சக்தி பீட்டம், ஒரு ஜோதிர்லிங்கம் ரெண்டுமே. அப்படிப்பட்ட இடத்துல விரும்பி வேணும்னு கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் அவருக்கு தெரியும் எதுக்கு இருக்கிறாரு. அந்த இடமெல்லாம் கூட சாக்தியர்கள் தான் நிறைய இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் சக்தி பீட்டம் இருக்கோ அங்க சக்தினி உபாசனை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அந்த உபாசனத்துல சில குறைகள் இருக்கு. தெய்வத்தினை தெய்வமா அன்பா பிரேமையா உபாசனை பண்ண ஆராதிச்சா பரவாயில்ல. இந்த ஆடு மாடு இதெல்லாம் வெட்டுறது, அப்புறம் மனுஷர்களே பலி கொடுக்கறது, அப்படியெல்லாம் அந்த பழக்கம் இருக்கு. அது வேற இன்னொருத்தனை கண்டா இவங்களுக்கு பிடிக்காது. இன்னொரு சம்பிரதாயத்தை சேர்ந்த வைஷ்ணவனோ சைவனோ வேதாந்தம் பேசுறவனும் பிடிக்காது இவங்களுக்கு. நிறைய பேர் வராங்க, வாதனை பண்றாங்க. சில பேர் நிஜமாவே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. அப்புறம் சில பேருக்கு யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆச்சாரியர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இந்த தாபாலிகர்கள் அவங்களுக்குள்ள கிரகச்ச பைரவ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்குள்ள பெரியவர். அங்க அவருக்கு முக்கியமா இந்த காப்பாளிகளுக்கு சங்கரன் அங்க வந்தது பிடிக்கல. ஏன்னா இவர் ஏதோ அத்வைதம் அப்படி இப்படின்னு பேசுறாரு, இதெல்லாம் பலி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆராதனை விதானம் இல்லைன்னு சொல்றதுனால யாருக்கும் பிடிக்கல, முக்கியமா காப்பாளிகர்களுக்கு. அப்ப அதுல இருக்கிற அந்த ஒரு
லீடரா இருக்கிறவர் என்ன பண்ணார், பெரியவர் வந்து இவன் எப்படியாவது முதல்ல வாதனை பண்ணி தூக்கணும், ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ர பைரவானே ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ள இந்த வேலை கொடுத்தார். நீங்க போய் அந்த சங்கரர்கிட்ட வாதனை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க. அப்புறம் வந்தாரு. వాదనలో ஜெயிக்கிறது అనేది శంకర్ని யாருக்கும் முடியாத விஷயம். அதனால நிறைய பேர் ஆல்ரெடி வந்து பேசி வாதனை பண்ணி தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்கனால இவன் என்ன பண்ணா, வேற ஒரு வழி, இவர்கிட்ட நான் சிஷ்யனா சேர்ந்துக்கிட்டு நல்லவனா இருந்து அப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல என்னன்னா சங்கர்னே பலி கொடுக்கணும்னு பிளான் போட்டிருக்கான். சங்கர்னே பலி கொடுக்கணும் பைரவனுக்கு. அப்போ கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் நல்லா பழகுறான், எல்லாம் செய்யறான். ஆனா இவன் சந்நியாசம் கொடுங்க எனக்குன்னு கேட்கிறான். என்ன அப்படி கேட்டா இன்னும் கூட நல்லவனா இருக்கா, உடனே நம்ம பக்கம் வந்துட்டா சந்நியாசம். ஆச்சாரியர் சொன்னாரு, உனக்கு சந்நியாசம் கொடுக்க முடியாது, உன்னுடைய மனசு உடம்பு எல்லாம் அசுத்தமா இருக்கு, நீ மாம்சம் சாப்பிட்டு மதுபானம் அதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க, அதனால அப்படி இருக்கும்போது சந்நியாசம் கொடுக்க முடியாது, நீ இருந்துக்கோ, இருந்துக்கோ, இங்க தெரிஞ்சுக்கோ, பார்த்துக்கோ, எல்லாம் என்ன செய்யறோம் என்னன்னு பேசுறோம். அவன் அப்படி இருந்துட்டு ஒரு நாள் யாரு கூட சிஷ்யர்கள் வேற பத்மபாதாச்சாரியரு, சுரேஸ்வரர் இவர் எல்லாரும் யாரும் இல்லாத சமயத்துல ஆச்சாரியர்கிட்ட வந்து ரொம்ப துக்கத்தோட கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்த. ஆச்சாரியர், என்னப்பா என்ன ஆயிடுச்சு உனக்கு, என்ன வேணும், என்ன சொன்ன? எனக்கு ரொம்ப நாள்ல ஒரு ஆசை இருந்தது, நான் பைரவன் ஆராதனை பண்ணுவேன், அந்த பைரவனுக்கு வந்து ஒரு சர்வசங்க பரித்தியாகி சன்னியாசியா இருக்கிறவன் பலி கொடுத்தா எனக்கு வந்து அந்த பைரவ லோகமே, நான் பைரவன் கிட்ட போவேன், இறந்து போன எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி கிடைக்கும், அதனால துக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதனால உங்களை பலி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு ரொம்ப சொல்ற நேராவே சொன்ன. சங்கரர் வந்து, அப்படியா, இந்த சரீரம் யாருக்கு உபயோகப்படாதன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், பரவாயில்லையே, உனக்கு பைரவ லோகம் போறதுக்கு உனக்கு இந்த சரீரம் பலி கொடுத்தா உதவியா இருக்கிறோம்னு சொன்னா, அப்படியே பண்ண, என்னதான் சரீரம் வச்சுக்கிட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப ஆச்சாரியர் ஒரு பிளானும் கொடுத்தாரு. நீ இப்போ என்னை கூப்பிட்டு பலி கொடுக்கணும்னு, எங்களுக்கு அங்க பைரவ ஆலயம் இருக்கு, அந்த பலி கொடுக்குற இடம் எல்லாம் இருக்கு, ஆனா என்னுடைய சிஷ்யர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்னை கூட்டிட்டு போக முடியாது, நானும் வர முடியாது, அவங்க உன்னை உயிரோடு விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதனால நீ ஒரு நாள் சொல்லு, ஒரு இடம் சொல்லு, நானே ராத்திரி சமயத்துல அங்க வருவேன் அப்படின்னு சொன்ன. அவன் வந்து அடுத்த ஏதோ 15 நாளுக்குள்ள ஒரு பௌர்ணமி ஏதோ ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு ராத்திரி கரெக்டா 12 மணி சமயத்துல வாங்குவானே, நான் அங்க வெளியில இருப்பேன், அங்கிருந்து உங்களை நான் அழைச்சிட்டு போறேன், கொஞ்சம் தூரத்துல இருந்து அங்கிருந்து அந்த இடத்துக்கு. கரெக்டா இங்க சிஷ்யர்கள் எல்லாரும் பொதுவா சாயங்காலம் சீக்கிரமா சாப்பிடுவாங்க, பிக்ஷை இருக்கு, அங்க இருட்டா இருக்கும், ஏதோ விளக்கு வச்சுக்கிட்டு ஆச்சாரியர் பேசிட்டு இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் தூங்குவாங்க, கூட இருக்கிற கொஞ்சம் பேரு. பத்மபாதர் மட்டும் ஆச்சாரியர் தூங்குற வரைக்கும் தூங்க மாட்டாங்க, என்ன ஏதாவது தேவைப்படுமோ, சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்த. ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் சங்கரர் வந்து பத்மபாதா டைம் நிறைய ஆயிடுச்சு, போய் படுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் வந்து அப்படியே கிளம்பி அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போனா அங்க அவர் காத்துட்டு இருக்கிறார்.
முதல் அசல சங்கரன்னு பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. யார் இருப்பான் இப்படி? ஒரு டைம் கொடுத்து உன் உயிர் எடுக்க போறவன்னு சொன்ன. அப்ப கூட அவன் ஆனா மாறல. அவன் நினைச்சு என்ன, அவனுக்கு அவனோட குரு சொல்லியிருக்கான், இந்த பிளான் போட்டுதான் நீ இப்படி எல்லாம் செஞ்சுதான் பண்ணவனே. அப்போ மொத்தத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். அந்த பைரவால என்கொயரி உள்ள இருக்கும் எல்லாரும் சாதாரண மக்களை கண்ணுல படுற போது இருக்காது அது. ஓகே, அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் நல்ல குளிப்பாட்டு, தலைமையில எல்லாம் ஜலம் ஊத்திட்டு குளிப்பாட்டு எல்லாம் செஞ்சுட்டு மாலை போட்டு எல்லாம் பண்ணி அங்க பலிபீடத்தை உட்கார வச்ச எங்க ஆச்சாரியர் வந்து நல்ல தியான நிலையில சமாதி சித்தில உட்கார்ந்துருக்கார். ஏன்னா சரீரம் விடும்போது அது போறது என்ன, அப்படி எல்லாம் உட்கார முடியுமான்னு எல்லாருக்கும் முடியாது. சங்கரருக்கு என்ன இப்ப வயசு 20 தான். சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, மனசுன்னு நம்ம தயார் பண்ணிக்கிட்டா இப்போ வந்து சரீரம் போறதுன்னு தெரியும். சில வாட்டு அது கூட தெரியாம அன்கான்சியஸ் போய் போவான். அதனாலதான் அப்படி நடந்தால் இப்படி நடந்தாலும் இப்பல இருந்து நம்ம அந்த நான் சரீரம் இல்லை, நான் பிரம்மம், நான் ஆத்மா అనేది ஒரு மந்திரமா உள்ள சகஜமா ஓடிட்டு இருக்கணும். அது பழகணும், சகஜமாகணும். அப்படி பழகிட்டு இருந்தா ஒருவேளை உயிர் விடுற சமயத்துல நமக்கு சரீரம் நினைவு இல்லை என்ன தெரியலன்னாலும், இல்ல கொஞ்சம் தெரிஞ்சுட்டுனாலும் எந்த பயம் இல்லாம எந்த ஒரு தொந்தரவு இல்லாம இந்த சரீரத்தின் அப்படி பாம்பு எப்படி அதோடைய மேல தோல் குசும்பு வந்து அதை அப்படி விட்டுடும். அதுபோல் பண்ணுவாங்க. சரி, சமாதி நிலையில உட்கார்ந்து இருக்கிற ஆச்சாரியர் அப்ப என்ன ஆயிடுச்சு, பாஹ்ய நினைவே இல்லை சங்கரருக்கு. அங்க தூங்கிட்டு இருக்கிற பத்மபாதருக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஆச்சாரியருக்கு என்னமோ ஆபத்து அப்படின்னு திடீர்னு எழுந்துட்டான். எழுந்துச்ச உடனே அவனுக்கு கனவுல தெரிஞ்சது யாரோ என்னமோ ஆச்சாரிய உயிர் எடுக்க போறாங்க, எதுவும் செய்யறாங்க, இந்த இடம் ரொம்ப நல்ல இடம் இல்லை அது, ஆனா ஆச்சாரியர் இருக்கணும்னு விரும்பி இருந்தாருங்க. அப்படி தெரிஞ்ச உடனே அவருக்கு என்னன்னா, நரசிம்ம சுவாமி உபாசகர் இந்த பத்மபாதர். சில பேரு நம்ம வீட்டுல சொல்லியோ இல்ல நமக்கே என்னமோ தெரியாம அந்த சுவாமி மேல ஒரு பிரேம, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதாவது அவங்களுடைய சுவாவம் சொல்றோம். அது பூர்ண ஜென்மத்துல இருந்து அப்படி எல்லாம் வரும். அதனால இவர் பத்மபாதர் அவங்க வீட்டுல கூட அப்படி பண்ணாரு. இவர் மொத்தத்துல நரசிம்ம உபாசனை பண்ணி இருக்கனால அந்த நரசிம்ம உபாசனையிலும் அவ்வளவு கொஞ்சம் நல்ல ஈடுபட்டு இருக்கனால அந்த அம்சம், அந்த சக்தி அவருக்குள்ள பூந்து அங்க போனா தேடி அந்த ராத்திரி சமயத்துல போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆச்சாரியோட தலை வெட்ட போறாங்கிற சமயத்துல அங்க போய் ஒரே சிங்கம் போல் கர்ஜனை பண்ணி அவங்க கையில இருக்கிற கத்தியை எடுத்துட்டு அந்த உக்ரபைரவனோட தலை வெட்டிட்டாங்க. தலை வெட்டிட்டார். அந்த சப்தத்துல அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற இன்னும் அவங்க 2-3 பேர் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. தலை வெட்டினதுக்கு அப்புறம் பத்மபாதர் வந்து ஸ்புருகை இல்லாம சரீரம் கீழே விழுந்துச்சு. அந்த சப்தத்துல ஆச்சாரியருக்கு கண்ணு திறந்தாரு. தியானத்துல கண் திறந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பத்மபாதர் ஏந்துச்சு. அவனுக்கு என்ன பண்ணா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் சிலது வந்து அந்த சரீரம் மூலமா அந்த சக்தி வந்து அப்படி வேலை பண்ணும். மொத்தத்துல ஆச்சாரியோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து ஆகல. அந்த கபாலினை சம்ஹாரத்துக்கு அப்புறம் ஆச்சாரியர் திரும்பி வந்துட்டாங்க. பத்மபாதர் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பத்மபாதர் ரொம்ப அந்த ஒரு மாதிரி அவருக்கு என்ன நடந்து தெரியல, சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி அப்படி இருக்கும்போது ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு என்ன நடந்ததுன்னு சங்கரர் சொல்றார். உனக்கு இப்படி ஆகி
அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நீ இப்படி சங்கரருடைய சாரி அந்த நரசிம்ம உபாசகனா இருக்கிறதுனால நீ அந்த வாசனை உனக்குள்ள இருக்கு. பாருங்க ஆச்சாரியர் எப்படி திங்க் பண்றார். அதனால உபாசனுடைய வாசனை இருந்தா கூட மறுஜென்மம் இருக்கும். அதனால வேதாந்தம் ஏன் இவ்வளவு ஆழமா போய் போய் சர்வத்தினையும் தியாகம் பண்ணணும், எதுவுமே வச்சுக்கூடாது, மனசுல எதுவுமே எம்டி அக்கௌண்ட், எம்டி. அப்ப அந்த வாசனாட்சயம் ஆகணும். சொல்ல உனக்கு அந்த வாசனை இருக்கு, நீ முன்னாடி ஒரு உபாசனை பண்ணதுனால அப்ப என்ன பண்ற, அந்த வாசனையும் நீங்க போறதுக்காக நரசிம்ம பூர்வ தாபனி உபனிஷத்து, நரசிம்ம உத்தர தாபனி உபனிஷத்துன்னு 2 இருக்கு. பொதுவா இதை யாரும் சொல்லி கொடுத்து படிக்க மாட்டோம். ஆனா சங்கரர் அவர் பாஷ்யத்துல சில விஷயங்களை சொல்லும் போது அதெல்லாம் கோட் பண்ணுவாரு. அந்தந்த உபனிஷத்தினை நரசிம்ம உத்தர அண்ட் பூர்வ தாபனி உபனிஷத்து, அதுக்கு நீ பாஷ்யம் ஏது. அப்படி பத்மபாதர் இந்த 2 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த மனசுல அந்த வாசனை போகுனது ஒரு பிராய்ச்சித்தமா அப்படி ஒரு சொன்னார் சங்கரர். அது பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீசைல பகுதியில இருந்து அதுக்கப்புறம் எப்போ இப்படி நடந்துச்சோ அங்க கப்பாலுக்கு எல்லாரும் பயமாயிடுத்து. அந்த அந்த இடத்துல தேசத்துல இருக்கிற ராஜா கூட சின்ன சின்ன ராஜ்யங்கள் தானே, அவரு கூட இப்போ இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த கப்பாலுக்கு எல்லாத்தையும் நாங்க துரத்தி விட்டுட்டார் அந்த ஏரியா. அங்கிருந்து ஆச்சாரியர் கிளம்பி திரும்பி கர்நாடகம் பக்கம் வரார், கோகர்ணத்துக்கு வரார். அடுத்த பிரயாணம் கோகர்ணம். இந்த கோகர்ணத்துல கூட சிவாலயம் தான் இருக்கு, கோகர்ணேஸ்வரர். அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயும் ஆக்சுவலா சன்னியாசி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படியே, பட் 2-3 நாள் அது அங்கே இன்னும் கூட பல இடங்கள் பார்க்கணும்னு இருந்தா, இல்லை அவங்களுக்கு இன்ட்யூட்டிவா இங்க ஒரு விஷயம் நடக்கணும், இது சரி பண்ணணும்னு தோண அது ஈஸ்வர சங்கல்பம் அங்க இருப்பாங்க தவிர அங்க இருக்கிறார். அங்கே கூட பாருங்க சிவாலயம் இல்ல அம்மனோட இடம், சக்தி பீடம் ஆறுதி ஜோதிர்லிங்கம் வந்தா அங்க கண்டிப்பா நம்ம பேசுறது எந்த வருஷம் சங்கரர் 7th செஞ்சுரியில. அதனால அப்போ இதெல்லாம் பிரபலமா இருக்கு. அதுக்கப்புறம்தான் ராமானுஜர் வருது, இந்த வைஷ்ணவம் வரல. சங்கர் இருக்கும்போது ராமானுஜர் இல்லை. அதனால விசிஷ்டாத்வைதத்தினை சங்கரர் அவ்வளவு இது கோட் பண்ண இல்லை. ஆனா அவங்க அபிப்பிராயம் அது முன்னாடி வேற விதமா இருந்தது. விசிஷ்டாத்வைதர்களுடைய அவங்களோட கருத்துகள் அதே போல் சங்கரருக்கு முன்னாடி சங்கர சமயத்தோடு வேற வேற இருக்காங்க. அப்புறம் அது வரும் பிருகதாரண்ய கோபனிஷத்துல பாஷ்யத்துல கொஞ்சம் விஷயம் சொல்லும் போது வரும். சரி, அப்புறம் இங்க கூட பாசுபதாக சாக்தேயன்னா அம்மன் வழிபடுறவன் சக்தி, பசுபதி பாசுபதாக. இப்போ சொல்லுவாங்க பசுபதிநாதனேது கோவில், அந்த பேர்ல இப்போ கூட நேபாளில இருக்கு, ஃபேமஸ். ஓகே, நாங்க இது கைலாஷ் போகும்போது நேபாள் போய் பார்த்து காட்மண்டு, அங்கே கூட இப்போ இந்த மனுஷ பலி இல்ல நேரா, ஆனா வாரத்துல ஏதோ அந்த தனி ஒரு இடம் இருக்கு, 20-30 கோடி 20-30 ஆடு இப்படியே வண்டிலேயே போட்டு கட்டி கொண்டு போவாங்க. ரோடு மேல எங்க பார்த்தாலும் அங்கங்க ரத்தம் இருக்கும். அது இன்னும் நிறுத்த முடியல, அப்படி பழகிட்டாங்க. ஓகே, அந்த இடத்துக்கே போய் பார்க்க முடியாது. இருக்கு இப்போ கூட கொஞ்சம் அந்த இடத்துக்கு நெருங்கி போனாவே நமக்கு தெரியும், ரோடு மேல எங்க பார்த்தா கூட. ஏன்னா இத்தனை
வெட்டிட்டு அப்படியே கொண்டு போவாங்க, எதுவும் செய்வான். விற்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா எதுக்கான்னு தெரியல. இல்ல அதேதான் வழிபாடு விதானம் பண்றது உண்டு. அப்போ பாசுபதாக இதெல்லாம் சிவபக்தர்கள்தான். ஆனா அதுல இருந்து இப்படி எல்லாம் ஏன் வந்துச்சுன்னு வந்துச்சு. அப்புறம் இதுல சிவபக்தன் ஒரு நல்ல பக்தர் இருக்காரு, நீலகண்டா பேர் இருக்கிறவரு. இவர் இந்த மாதிரி காப்பாளிகளை போல் இல்லை. அப்புறம் பாசுபத அந்த சம்பிரதாயம் அனுசரிக்கிறவங்க கூட எல்லாரும் ஹிம்சை பண்றவங்கன்னு நினைச்சு கூடாது. அப்படிப்பட்ட இவர் சிவ தத்பர பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வியாக்கியானம் இது எழுதியிருக்காரு. சிவ தத்பர பிரம்மசூத்திர பாஷ்யம். பிரம்மசூத்திரத்தை அது கிளியரா தெரியல. பிரம்மசூத்திரமே ஒரு சிவபக்தனோ சிவ தத்பரனா இருக்கிறவன் பார்த்தா அது அவன் எப்படி புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு மத்வாச்சாரரு பாஷ்யம் எழுதியிருக்காரு, ராமானுஜரு பாஷ்யம் எழுதியிருக்காரு, அப்புறம் சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஜாகிரதையா படிக்கணும். முதல் குழப்பம் எது கரெக்ட் என்னன்னு அப்படி ஆயிடும். அவங்க அதுதான் பார்க்கணும். பகவத்கீதை கூட எழுதியிருக்காங்க. ஆனா சங்கரர் பாஷ்யம் தான் அத்தாரிட்டிவா நம்ம எடுத்துக்கிறோம். பட் அவங்க அது உங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வாதனை வேண்டாம். அதான் நம்ம எல்லாரும் இப்போ இந்த வேதாந்தத்துல ஈடுபடுறதுனால நமக்கு தைரியமா கச்சிதமா தெரியணும், இது சங்கர வேதாந்தம் இல்லை, அவர் சொந்தம் இல்லை. உபனிஷத்து என்ன சொல்றதோ அதுதான். ஆனா புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசமாகிறது. அப்போதான் இந்த புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் வரும், வேதம் வரும், இதனால ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சே அந்த விஷ்ணு நாராயணன் அம்சமான வியாசரு வேதாந்த மொத்தத்தின் சூத்திரம் ஃபார்ம்ல பிரம்மசூத்திரம் எழுதி வச்சிருக்காரு. ஆனா அது புரியறதுக்கு சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர் வேணும். பட் அந்த பிரம்மசூத்திரம் என்னன்னா நியாய பிரஸ்தானம். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் வருமா, இது கரெக்டா அது கரெக்டா, அந்த உபனிஷத்துல அப்படி சொல்லியிருக்கேன், இந்த உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கேன், ஐ திங்க் இது இப்படி அர்த்தம் எடுத்துக்கணும், இது சம்ஸ்கிருத பதமா பார்த்தா இப்படி இருக்கு, டிக்ஷனரி பார்த்தா இப்படி இருக்கு, இப்படி வாதிக்கிறாங்களே, அந்த பேதங்கள் வராம இருக்கணும்னு சொல்லிதான் பிரம்மசூத்திரம். அப்போ வேதாந்தம் பூர்ணமாயிடும். அப்போ வேதாந்தம் யாருக்கு வெத்திரேக்கம் இல்லை. ஆனா வேதாந்தம் அத்வைத வேதாந்தம் அதுதான் கடைசி உச்சி. அப்படின்னு அதுதான் வேதத்துடைய நோக்கம், வேதாந்தத்தோட உபனிஷத்தோட நோக்கம்னு சொல்லி சொல்லணும். அதேதான் கிருஷ்ணரும் சொன்னார் கீதை. பட் மனுஷனுடைய புத்தி, அதனாலதான் அசல் ஆச்சாரியர் இல்லாம படிக்கவே கூடாது. படிச்ச ஆச்சாரியர்களுக்கு கூட இப்படி பிரமிச்சு போனவங்க இருக்காங்க. அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ ராமானுஜராவது பக்தர் பெரிய பக்தாள், பெரிய அவங்களுக்கு அதுக்கப்புறம் அனுசரிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்ல சார். அது எப்படி என்ன அத்தமாய, நீங்க என்னமோ ரொம்ப லைட்டா எடுக்கக்கூடாது. அத்வைத்தம் நமக்கு இங்க அவ்வளவு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளவு விவரமா எதாச்சும் நிதானமா படிக்கிறோம்னு சொன்னா சந்தேகம் வரக்கூடாது. அதானே ராமகீதத்துல பாக்குறோம். இதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. அப்படின்னு அந்த பிரம்மசூத்திரங்களை அதுதான் பாஷ்யம் ஏதுன்னு இனிமே யாரும் இதுல இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. உபனிஷத்துகள் படிச்சு 10 இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும்னு சொல்லக்கூடாதுன்னு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவளோட சின்ன வயசுல அவரு 3 முக்கியமான பிரஸ்தான திரயத்துக்கு பாஷ்யம் ஆச்சாரியர். பகவத்கீதை, தசோபனிஷத்து, அப்புறம் பகவத்கீதை அண்ட் பிரம்மசூத்திரம். அது அவ்வளவுதான், அது சத்தியம். சரி, எதுக்கு இது சொல்றீங்க? இவர் ஏதோ எழுதியிருக்காரு. இவருடைய ஒரு சிஷ்யன் இருக்காரு இவருக்கு, இந்த நீலகண்ட ஹரதத்த. இவரு அனுப்புறாரு அவர் சங்கரன் கூட வாதனை பண்றதுக்கு.
அவர் சங்கரகிட்ட வாதனை பண்ணி அவர் தோத்து போயிட்டார் பரதத்தை. சங்கர்கிட்ட வாதனை பண்ணி அன்னைக்குலேருந்து ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. அதனாலதான் இதுக்கு இந்த கதையெல்லாம் இந்த வரலாறு சொல்றதெல்லாம் சங்கர விஜயம். சங்கர விஜயம். எங்க யாரு கூட சண்டை போடல. நீ வேணுமென்னா நான் சொல்றேன், இது புரிஞ்சுக்கோ, ஏத்துக்கோ. இல்லைன்னா கேட்டவங்களுக்கு தான் சொன்னார் தவிர யாருன்னு மாற்றணும்னு சொல்லல, யாருன்னு கொலை பண்ணணும், அடிக்கணும், இம்சை பண்ணணும்னு ஒன்னும் பண்ணல. அதுதான் பெருமை. சரி, அந்த ஹரதத்தை தோத்தி போனதுக்கு அப்புறம் முடிஞ்சது அந்த கதை. இந்த கோகர்ணேஸ்வரன் அங்க இருக்கும்போது கூட பல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடி எழுதியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி கடந்த வகுப்புல பார்த்தோம் சிவானந்த லஹரி விஷயமணி. அவர் பொதுவா சங்கரரை இப்போ திடீர்னு எல்லாரும் வேதாந்தம் புரிஞ்சுக்க முடியாது అనేది தெரியும் ஆச்சாரியருக்கு. நமக்கு புரிஞ்சுதா? முதல்ல ராஜகோவிந்தம் படிக்கும் போதாவது பகவத்கீதை ஆரம்பிச்சப்போ நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்ததா? அவ்வளவு புரிஞ்ச போல் இருந்ததா? இல்லையே. அதே போலதான் மனுஷனுக்கு கர்மயோக உபாசன யோக கூட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த ஸ்தோத்திரங்கள் எழுதும் போது சிவானந்த லஹரி சொன்னா இல்லையா, ரொம்ப பக்தி ரசத்தோட கூடினது 100 ஸ்லோகங்கள். சௌந்தர்ய லஹரிக்கு டோட்டலா கான்ட்ராஸ்டா இருக்கும். இது அது மந்திர யந்திர சாஸ்திரம், அது எல்லாருக்கும் ஒத்து வராதது, புரியாதது. சரியா? ஆனா எந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி இருந்தாவே ரசிக்கக்கூடிய இது சிவானந்த லஹரி. அதுல ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றேன். என்ன, மனுஷன் எப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவரோட சமயத்திலே செலவு பண்ணணும். குடும்பம் இருந்தாலும் அதெல்லாம் இருந்து விட. கஞ்சித் கால உமா மகேஷ பவதஹ ஆதாரவிந்தார்ச்சிதைஹி. என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் கொஞ்ச நேரம் அந்த உமா மகேஸ்வரன் உன்ன இஷ்ட தெய்வம் யாராவது ஆகட்டும், ஒரு மனிதன் பவதா என்ன பண்ணும், பாதாரவிந்தார்ச்சனை அர்ச்சனை பண்ணும், புஷ்பங்கள் போடு, ஏதாவது 4 நாமங்கள் சொல்லு, கொஞ்ச நேரம். கஞ்சித் காலம், கஞ்சித் தியான சமாதிபிஷ்ச நிதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை. கொஞ்ச நேரம் அந்த பூஜை அதெல்லாம் முடிச்ச உடனே ஜெனரலா அதனால கோயிலுக்கு போனா கூட அதெல்லாம் பார்த்து சுத்தி, கோவில்கள் எல்லாமே கூட ஆக்சுவலா நமக்கு எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னா, அங்க எல்லாம் ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு ஒரு நாளையில கொஞ்ச நேரம். ஏன்னா வீட்டுல குடும்பங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலிஸா இருந்திருக்கும் அந்த காலத்துல, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கோவில் அன்னைக்கு இருந்துச்சுன்னா அங்க போய் கொஞ்ச நேரம் அவனுடைய மந்திரமோ ஜபமோ ஏதோ ஒன்று தியானமோ பாராயணமோ அது கோயில் உட்கார்ந்துட்டு, சில பேர் அந்த காலத்துல சின்ன சின்ன கிராமத்துல அக்ரஹாரங்களுக்குள்ள இருக்கிற கோயில்களை பார்த்து இப்படிதான் யாரோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு யாரோ எதுவும் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் அங்கே சூரிய நமஸ்காரம் பண்ணி மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் கோயிலுக்குள்ள சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, ஏகாந்தம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கோவில்கள்னு சொன்னா அந்தந்த கோவில் அவங்களோட கோவில் பெருசு பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு தொடர் எல்லாம் ஒரே என்னது ரொம்ப சப்தமா நாய்ஸ் பிளேஸ் ஆகி போயிடுச்சு கோவில். யாரோ மணி அடிச்சா அது சுகமா இருக்கும், சரி. இல்ல யாரோ வேத மந்திரம் சொல்றாருன்னா அது சுகமா இருக்கும், ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நாங்க மட்டும் பாட்டை போட்டுக்கிறோம், நாங்க மட்டும் மைக்கு வைக்கிறோம், 10 தெருவு கேட்கணும், இப்படி பண்ணி அப்புறம் இங்க முறை இப்படிதான், அங்க உள்ளே பிரசாதம் வைக்கிற பிசினஸ், எங்களுக்கு கோடி வருமானம் வேணும், இந்த மாதிரி இல்லை இந்த காலத்துல கோவில். அது பொதுவா ஒரு சாதனை செய்யறதுக்கு சாதகளுக்கு பக்தாளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல பொது இடமா இருந்தது, நிம்மதிய. அதனால இங்க கஞ்சித் தியான
கஞ்சித் தியான சமாதிபிஷ்ச, தியானம் சமாதி, மௌனமா இருக்கிறது உட்கார்ந்து. இதுவே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பகவானோட கதை கேட்கணும். அதனால கதை கேட்கணும். அதனால அந்த காலத்துல கோவில்ல சாயங்காலம் யாரோ யாரு 4 பேர் இருந்தா கூட ஏதோ ஒண்ணு படிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கஞ்சித் கஞ்சிதவேக்ஷணைஷ்ச நுதிபிஹி கஞ்சித் தசாமீத்ருஷீம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்காவது தீர்த்த யாத்திரைக்கு போறது, அப்புறம் தீர்த்த ஸ்தலங்களும் ஸ்நானம் செய்யறது நதிகளிலும், அப்படி எல்லாம் பண்ணி யஹ் பிராப்னோதி முதாத் ஸ்வதர்ப்பிதமனாஹ. யார் ஒருத்தன் இப்படி ஒரு நாளையில எனக்கு டைம் போறதே தெரியல, போர்டு இருக்கிறது தெரியல, டிவி ஆன் பண்ண வேண்டியதில்லை, செல்போனுக்கு பின்னாடி ஓட வேண்டியதில்லை, பட் எனக்கு டைம் நல்ல நிம்மதியா போயிட்டு இருக்கு, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு நிறைய டைம் அப்படி சத்விநியோகம் ஆகிறதே. அப்படின்னு யஹ் பிராப்னோதி முத, அதனால யாராவது ஒருத்தன் ஆனந்தம் அடைகிறான் மனசுலன்னு சொன்னா, அதுக்கு இப்படி மனசு நீ கொடுத்து அந்த ஸ்வதர்ப்பிதமன ஜீவன் சமுக்த கலு, அவன் தான் ஜீவன் முக்தன் என்றார் சிவானந்த லஹரியில ஸ்லோகம். நிஜமா சொல்லணும்னா அவன் ததர்ப்பிதமன, ததர்ப்பிதன்னு எது செஞ்சாலும் சமைக்கிறது கூட சொல்லணும், அப்பு மந்திரம் சொல்லிதானே, ராமநாமம் சொல்லிதானே சமைக்கிறோம். அப்படி அடங்கி இருந்தா ஒரு வருஷம் மனசு அவன் நிஜமா ஜீவன் முக்தன் தான், ஜீவன் முக்தன் தான் அப்படின்னு எழுதுறாரு. சரி, அடுத்தது இந்த கோகர்ணத்துக்கு, அதெல்லாம் கர்நாடகத்தில் தான் இப்போ இருக்கு. ஹரிஹரபுரம், ஹரிஹரபுரம் ராஜா ஆதித்யவர்மா ரூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிராந்தம், அதெல்லாம் கூட ஏரியா. அங்க ஆச்சரியம், பேர்லயே தெரியறதே, சங்கர நாராயண, சங்கர நாராயண. இதுல இருந்துதான் நிறைய பேருக்கு தமிழ்நாடுல சங்கர நாராயண பேரு. சங்கர நாராயண எப்போ இந்த மாதிரி சண்டை போட்டுக்காதும் கூட, எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் யாரோ ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க, சங்கர நாராயண. அதனால ஆச்சாரியர் அந்த ஹரிஹரபுரம் தரிசனம் பண்ணி அங்க சங்கர நாராயணன் ஆராதனை பண்ணி அங்க இருக்கிற தேவதனை அங்க என்ன சொல்றாருன்னா, நமஸ்காரம் பண்ணி சங்கர விஜயத்துல எழுதினது அவர் சொன்னாரா இல்லையா, ஹரிஹரா துவைதா பக்திம். ஹரிஹர ரெண்டு பேரும் ஒன்னனே அத்வைதா, ஹரிஹராத்வைதாத்மிகாம் பக்திம் பிரயச்ச. இந்த ஹரிஹர అనేది 2 பேர் ஒருத்தர் தானே பாவனை, அப்படிப்பட்ட பக்தி நீ எங்களுக்கு கொடுங்க. எங்க இருக்க பேதம்? ஏதாவது காரணத்தினால அவங்க செய்யறது தப்பு, அவங்க வழிபாடுறது தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எல்லாரும் அவங்க வழிபடுறாங்க, செய்யறாங்க. பட் வேதத்துல சொல்லாதது இப்படி எல்லாம் வேற வேற பண்ணா, அப்போ இந்த மாதிரி ஆச்சாரங்களை நீ பண்றது தவறு, இது உபாசனை வழிபடுற விஷயம், இந்த விதம் இல்லை. பட் இப்ப இருக்கிற 10-20 யாருன்னு நமக்கு குறை காட்டிட்டு குற்றம் எதுவும் சொல்லணும், உனக்கு என்னதான் வர போறது? நீ பாட்டி நீ முன்னேறியா இல்லையா உன்னோட உபாசனா பக்தியில, அதை பார்த்து. சரி, இங்க சங்கர நாராயண தேவத்தன் ஆராதனை பண்ணாரு. இங்க கூட அந்த கோகர்ணேஸ்வரனையும் ஸ்துதி பண்றாரு. தஸ்மை நம பரண காரண காரணாய தீப்தோஜ்வலம் ஜ்வலித பிங்களலோச்சனாய நாகேந்திரஹார கிருத குண்டல பூஷணாய பிரம்மேந்திர விஷ்ணு
வரதாய நம சிவாய ஒரு ஏதோ ஸ்துதி எழுதினார். அதுல இருக்கிற ஒரு ஸ்லோகம் கோகர்ணேஷ். அதுக்கப்புறம் இங்க ஒரு சிஷ்யன் புதுசா சேர்ந்திருக்காரு இந்த சமயத்தில். அவர் பேரு கிரி. சில புஸ்தகத்துல ஆனந்தகிரின்னு எழுதுறாங்க. ஆனா ஆனந்தகிரின்னு எழுதின இன்னொருத்தர் இருக்காரு. 13வது செஞ்சுரியில சங்கரருடைய எல்லா ஒர்க்ஸுக்கையும் அழகான டீகா எழுதினவர். காரிக்கை எழுதுறது வேறு, வார்த்திகம் எழுதுறது வேறு, டீகான்னு எழுது வேறு. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு இதுக்கு வேண்டாம், நமக்கு இருக்கு. பாஷ்யம் வேற. பாஷ்யத்துக்கு வார்த்திகம், டீகா இதெல்லாம் எழுதுவாங்க. அப்படி ரொம்ப ஃபேமஸா இப்போ கூட டீப்பா ஸ்டடி பண்றவங்களுக்கு ஆனந்தகிரி எழுதின புஸ்தகங்கள் நமக்கு புரியாது. இது டீச் பண்ற ஆச்சாரியர்களுக்கு ஆனந்தகிரி உடைய ரைட்டிங்ஸ் அத்தாரிட்டி ஆன் சங்கருடைய வியாக்கியானங்களுக்கு. பட் இங்க நான் சொல்ற அதனால அந்த பேரு உபயோகப்படுத்தல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அபிப்பிராய பேதங்கள். கிரி கிரி அப்படின்னு ஒருத்தர் இவன் ஒன்னும் படிக்காதவன், ஒன்னும் படிக்கல, எந்த பாஷா ஜானம் கிடையாது, சாஸ்திர ஜானம் இல்லை. ஆனால் முதல் தடவை எப்படி வந்தாலும் எதுக்கு வந்தாலும் சங்கரன் பார்த்த உடனே அப்படியே சரண்டர் ஆயிட்டான். எனக்கு படிப்பில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த ஆச்சாரமும் எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனா உங்களை பார்த்த பிறந்து நீங்க சாட்சாத் தெய்வம் எனக்கு தோணுது. அதனால உங்க கூட இருக்கிறதே கைலாசம், இதுதான் வைகுண்டம், இதுதான் பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சாது, இன்னோசென்ட், ரொம்ப பணிவோடு இருந்த, ஒரு கர்வம் இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும் இவர். என்ன அப்படிப்பட்ட இவர் பத்தி அப்புறம் வரும் கதை, நடுவில் கேப் வரும். சேர்ந்துட்டாரு. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சங்கரர் அந்த கிரினி பிளஸ் பண்றார். இப்படிப்பட்ட ரொம்ப சாதாரண பக்தி, இதுதான் இன்னோசென்ட், குழந்தை போல இருக்கிற இந்த பக்தி இருக்கு பாரு, இதே போதும்ப்பா, இதே உனக்குள்ள எல்லா ஆத்தியாத்மிக பொக்கிஷத்தையும் கொண்டு வரும். இந்த அகங்காரம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு குழந்தைத்தனமா இருக்கிற இந்த ஸ்வபாவம் இருக்கே, அதுதான் பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சாதகனுக்கு எல்லா சுகுணங்களும் தானே வரும். சர்வ வித்யா பிராப்தி ரஸ்து அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அவனுக்கு அது அப்புறம் வரும். அதுக்கு பிறகு ஹரிஹரபுரம். இப்போ கூட சங்கரர் அங்க போனதுனாலயா அதுக்கப்புறமா அங்கே கூட ஒரு சங்கர பீடம் இருக்கு. ஆனா வீதிக்கு சம்பந்தப்பட்டதில்லை. அதுக்கு சேர்ந்த சுவாமிஜி இப்பதான் கோயம்புத்தூர்ல வந்ததா கேள்விப்பட்டிருக்கேன், போன வாரமோ 10 நாளுக்கு முன்னாடி. சரி, நான் போய் பாட்டுல வந்தேன். ஹரிஹரபுரம் சங்கராச்சாரி. ஏன்னா சங்கரர் அங்க போயிட்டு வந்ததுனால அது பிரசித்தம். ஆனா சுருங்கேரி சங்கர மடத்துக்கு அது சம்மந்தம் இல்லை, அது தனிய. அப்படி சின்ன சின்னது நிறையவே அந்தந்த யாரோ ஒரு சிஷ்யன் மூலமா வந்ததே நிறையவே அங்கங்க இருக்குது. காஞ்சி மட்டத்துன்னு நம்ம எங்கவே சொல்லல. சங்கரர், நம்ம ஆதிசங்கரர் காஞ்சி வந்துதான் இங்க எங்குமே இந்த இதுல மென்ஷன் ஆகல. அது தனியா நம்ம வேற சரித்திரம் படிச்சாதான். ஆனா அவங்க சங்கரருடைய இந்த தனியா இருந்தது அந்த மட்டம். அது எப்படி ஆயிடுச்சு எப்போ என்னன்னு தெரியும், அது தனி விஷயம். சரி, அதுக்கு அடுத்தது மூகாம்பிகை பிரயாணம். கோகர்ணம் ஆச்சு, ஹரிஹரபுரம் ஆயிடுது, மூகாம்பிகை இங்க ரொம்ப பிரசித்தம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த கூட்டத்தினை பார்த்துட்டு அப்படி போகக்கூடாது. இங்க இருந்து நினைச்சாவே மனசு அப்படி உருவிடும். அந்த மலைப்பகுதிகள், காடு, அந்த சின்ன சின்ன ஜலப்பிரவாகங்கள், இப்போ அப்படி குட்டகா ஆட்செல்லாம், ஓகே, அந்த மலை பகுதி அதெல்லாம் நமக்கு பாகவதத்தில் இதோடைய சின்ன சூச்சனை வந்தது. 5வது ஸ்கந்தத்தில்
அந்த ஜடபரதன் ஜடபரதன் இல்ல ஜடபரதனுடைய ரிஷபதேவர், ராஜாவா இருக்கிற ரிஷபதேவர் பகவானோட அவதாரம் தான். 100 குழந்தைகள் எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் அவர் கடைசியில வாழ்க்கை எப்படி அது சந்நியாச விதம், அவரு அவதூத்தையாவே அத்தியாசிரமியாவே இருந்து நம்ம பொதுவா யாரும் பண்ண முடியாத விதமான ஒரு வாழ்க்கை முறை அவர் அனுசரிச்சு எல்லாம் விட்டுட்டு அந்த இந்த சைடு தான் இது எல்லாரும் இந்த மேங்களூரு இந்த சைடு எல்லாம் அது ஒரு ஏரியா, அந்த கொங்கண் அந்த பக்கம் எல்லாம் போய் அந்த காட்டுக்குள்ளதான் இங்க குட்டக்காச்சலம் அதெல்லாம் அங்க காட்டு தீ அதுக்குள்ள பிரவேசம் பண்ணிதான் சரீரம் விட்டினாருன்னு ரிஷபதேவருடைய சரித்திரம். சரி, இங்க அம்பாளுடைய சக்தியுடைய சாநித்தியம் பராசக்தி ரூபத்தில். எப்போ பராசக்தின்னு சொல்றோமோ மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி இந்த 3 சேர்ந்துதான் பராசக்தி. சரியா? அப்படிப்பட்ட அந்த தேவியுடைய பராசக்தி 3 பேர் சேர்ந்து அந்த சாநித்தியம் இருக்கிற இடம் மூகாம்பிகை. அது இந்த குட்டகாச்சல பர்வத்தத்துக்கு பக்கத்துல இருக்கு. சௌபர்ணிகானே நதி பிரவகிச்சிட்டு இருக்கும் அங்க பக்கத்துல சௌபர்ணிகா. அங்க ஏன் இந்த பேரு வந்தது மூகாம்பிகா? பல கதைகள், பல புராணங்கள், ஸ்கந்த புராணம் தான் பலது எல்லாத்தையும் பத்தி சொல்லும். ஒரு இதை மூகாசுரன் ராட்சசன் இருக்கா ஒரு காலத்துல. அப்போ ஒரு மகர்ஷி இருந்தாரு, கோல மகர்ஷி. அவர் பிரார்த்தனை பண்ணி தேவின்னு இந்த அசுரனுடைய சேஷ்டைகள் கஷ்டப்படுத்துறது எல்லாரும் சம்ஹாரம் பண்றதுக்காக அம்பாள் அங்க அவதரிச்சு அந்த மூகாசுரனை சம்ஹாரம் பண்ண இடமா இருக்கிறதுனால மூக அம்பிகா, மூகாசுரனை சம்ஹாரம் பண்ணு. இல்ல பொதுவா இது வித்யா கஷேத்திரம். அப்படி என்ன மூக்கன்னா பேச்சு வராத ஊமை. அப்போ அப்படி அதனாலதான் இப்ப கூட அங்க அக்ஷராபியாசம் பண்றதுக்கு குழந்தைகள் பேச்சு இன்னும் கொஞ்சம் வரல, லேட் ஆகுறது, எல்லாரும் வேண்டிக்கிட்டு அங்க போய் அங்க பிரசாதம் எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மொத்தத்துல இந்த மூகாம்பிகை ஸ்தலம் ஒரு வித்யா கஷேத்திரம் அது வரும். இப்ப கர்நாடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க பஞ்சபூதங்கள் எப்படி லிங்கங்கள், பஞ்சபூதங்கள் பஞ்ச சிவ கஷேத்திரங்களா இருக்குல்ல, அதேபோல் கர்நாடகத்துல பொறுத்த வரைக்கும் 7 முக்தி தாமங்கள். பொதுவா சொல்ற முக்தி தாமங்கள் அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாராவதி, செய்வா, சப்தைதான், மோட்சதாயகா. அதேபோல் இங்க ஒரு 7 லிஸ்ட் இருக்கு. ஓகே, அதுல இந்த மூகாம்பிகை ஒரு முக்தி தாமம். ஒரு சின்சியர் ஆத்தியாத்மிக சாதகனுக்கு அங்க இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு அங்க தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு இடம். ஒரு விதத்துல இதையும் சக்தி பீட்டம் தான். முக்தி தாமம் சக்தி பீட்டம் கூட. அதனால இங்க சங்கர திக்விஜயம் இந்த புஸ்தகத்துல இந்த இடம் பத்தி சித்தி ஸ்தலம் சாதக சம்பதா, சாதகர்களுக்கு அவங்க முன்னேறி அடைய வேண்டியது சித்திக்கணும், சாதிக்கணும்னா இது சித்த ஸ்தலம் சொல்லப்பட்டது. இங்க என்ன ஆயிடுச்சு, சங்கரர் வந்தார். திடீர்னு ஒரு தம்பதிகள் இறந்து போன குழந்தைனை கொண்டு நேரா வரா, அழுந்துட்டே வந்துட்டு இவனை பார்த்து என்னமோ தெரியல, குழந்தை பாம்பு கடிச்சதே இறந்து போயிட்டான். முன்னாடி படிக்க வச்ச சங்கரர் துக்கத்துல அழறாங்க. இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு. நமக்கு மகாத்மர்கள்னு பார்த்தா இந்த நாட்டு சாதுகள் சுவாமிகள் இன்னும் நமக்கு இருக்கிற ஏதாவது கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு
அப்போ எனக்கு அப்படி எதுவும் பார்ப்பேன் நான். திடீர்னு யாரோ ஒரு அம்மா அப்படி வேலைக்கு போவாங்க இங்க உள்ள, வேற ஏதோ வீடு, யாரோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரோ எனக்கு நமஸ்காரம் பண்றாங்க அங்கே வெளியில ரோட்டுல. அந்த அம்மா எங்கன்னு தூரம் பார்த்தா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிள்ளை குட்டி கூட நல்லா இருக்குப்பா, யாருன்னு தெரியாது. பேசும்போதே ஆனா கண்ணுல தண்ணி வருது. அப்ப தெரியாது உள்ள நிறைய ஏதோ துக்கம் பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பேசுவான் அவன். சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி யாரும் என்னமோ நம்ம நாடு பழக்கம் சொல்ல நமக்கு அப்படி வரும். என்ன தீர்வு காணாத கஷ்டங்கள் மக்கள் இல்லையா, பல விதமான, என்னதான் வழி என்ன தெரிய மாட்டேங்குதுன்னு ஆகும்போது பார்த்தது எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறோம், பார்த்தது எல்லாத்துக்கும் வணங்குறோம், பார்த்த சொன்ன இடத்துக்கு எல்லாத்தையும் போவோம். சரி, இங்க அப்ப ஒண்ணு வந்து இங்க அலற ஆச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, இந்த குழந்தை இறந்து போகாதே, இவன் இன்னும் பிராரத்தம் தீரலையே. தெரியல அவருக்கு என்ன சக்தி யோக சக்தி எதிர்பார்த்து சொன்னாரு. சில வாட்டி அப்படி என்ன, இப்போ ஹாஸ்பிட்டல் போனா தெரியும் ஏதோ இவன் இருக்கானா இல்லையா, அது டெஸ்ட் பண்ணி இது டெஸ்ட் பண்ணி கரெக்டா உயிர் உள்ள போயிடுச்சானது சில வாட்டி தெரியாம கூட இருக்கும். அப்போ ஆச்சாரியர் வந்து பிராரப்தம் தீரல இவனுக்கு, எப்படி சரீரம் போகும்னு சொன்னா, அப்புறம் அவர் கமண்டத்துல இருக்கிற ஜலம் எடுத்து அப்படி மூணு குழந்தை கண்ணு சிமிட்டி திறந்த உயிர் வந்துச்சு. அதுக்கப்புறம் சங்கரர் அவங்க ரொம்ப சந்தோஷம், அந்த பேரண்ட்ஸ். சங்கரர் என்ன சொல்றாருன்னா, தேவி அனுகிரகத்தினால குழந்தை உயிர் வந்தது, இனிமே ஜீவிதாந்தம் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த ஒரு காணிக்கை, அம்மனுக்கு கொடுக்குற ஒரு காணிக்கை, உன்னுடைய வாழ்க்கை ஒரு காணிக்கையா இருக்கணும்னு சொல்லி வாழுங்கோ. அந்த பையனுக்கு சொன்னாரா அவங்களுக்கு சேர்த்து சொன்னாரா, பையன் என்ன வயசுன்னு சொல்லலைங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, வாழ்க்கையினது வந்து இது வந்து ஒரு காணிக்கை. அதனால இங்க எதுவுமே வருத்தப்படுறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இல்லை. நமக்கு அந்த அறிவு இல்லாதனாலதான் அந்த தனியார் அகங்காரத்தோடு என்னென்னமோ நினைச்சுக்கிறோம் தவிர, அவர் எதுக்காக இந்த சரீரம் கொடுத்தாரு, ஏன்னா என கர்மம் என கையில் இல்லை, அது பலம் எனக்கு தெரியாது, நான் எப்படி பிறந்தது எனக்கு தெரியாது, இப்போ இறந்து போனதுல எங்க போறேன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு அப்போ யாருக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சவனு கர்த்தருராக்னியா பிராபியதே பலமனே ஒருத்தன் இருக்கானே நம்பி இருந்த என்ன ஆகுமன்னா, இந்த அகங்காரம் అనేది கொஞ்சம் கொஞ்சம் இதாயிடும், வீக் ஆயிடும். அப்போதான் நீ ஞானத்துக்கு அடுத்தபடியில ஞானத்துக்கு கொஞ்சம் தகுதி வரும். அதுக்குதான் உபாசனா இந்த பக்தியெல்லாம் வச்சதே, புரியுது இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த விஷயம் எல்லாருக்கும் இந்த காட்டு தீ போல் பரவி இங்க மக்கள் எல்லாம், ஐயா அங்க யாரோ ஒரு சாது ஒரு சின்ன பையன் போல் இருக்கா, அவன் வந்து உயிர் போன பையன்னு படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தெரிஞ்சு போய் கூட்டம் கூட்டமா மக்கள் அப்படி அப்படி தேடி வராங்க. இவர் ஒரு இடத்துல அப்படி போயிட்டு இருக்கிறார்ல அப்படி. சரி, அதே போல் ஊர்ல அந்த சுத்தி இருக்கிற அது கொஞ்சம் நல்லாவே நிறைய பண்டிதர்கள் படிச்சவங்க அப்படி எல்லாரும் இருக்கிற இடம் தான் அந்த சுத்தி அந்த காலத்துல அப்பவே. ஆனா ஏதோ ஒரு பద్ధதிக்கு சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சரஸ்வதி பீட்டமா வித்யா கஷேத்திரம்னு சொல்ல இருக்குல்ல, சரஸ்வதி பீட்டமா பாவிக்கிறதை அந்த ஸ்தலத்துல சரஸ்வதி பீட்டம் இருக்கு. எங்க கீழ் மூகாம்பிகை கிட்ட தெரியாது, அங்க ஒரு மலை மேல
குட்டகாச்சலவன் மலைன்னு சொல்லிட்டு அந்த மலத்து மேல வித்யாக்ஷேத்திரம் இருந்த ஒரு சரஸ்வதி பீடம் இருக்கு. அது எப்படி இருக்கோ எப்படியோ, என்ன அதோட பெருமை என்ன விஷயம்? அந்த பீடத்து வித்யாக்ஷேத்திரம் அங்க சொல்லி கொடுக்கறது. சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் அங்க இருக்கணும், அந்த பீடத்து மேல உட்காரணும்னா அந்த ஊரு பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா பண்டிதர்களும் நாளை கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொல்லி அவர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பீட்டத்து மேல உட்கார். தேவி சங்கரர் போகும்போது அங்க யாரும் அப்படி பீட்டத்துக்கு ஒருத்தர் கடிக்கல இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி இவர் என்னமோ எல்லாரும் இவரை பத்தி இவ்வளவு பெருசா சொல்றாரு, அங்க என்னமோ பையனுக்கு உயிர் வந்துச்சாமா இவர் பார்த்த உடனே அப்படின்னு எல்லாரும் சக்தி பீட்டம் இல்லையோ இது. அதனால சுத்தி இருக்கிற இந்த பண்டிதர்களை விட படிச்சவங்க பக்தாள் எல்லாரும் கூட சாக்தியர்கள் தான், தேவி உபாசகர்கள் தான். சங்கர்னு பொதுவா பண்பாடோடவே அப்படின்னா கொஞ்சம் இவங்க மெச்சூர்டு. அந்த காபாலிகாசு அவங்களுக்கு மேல இவர் கொஞ்சம் எல்லாம் மோஸ்ட்லி பிராமணர்களா இருந்திருக்கணும். வர வச்சு சுவாகதம் பண்ணி நீங்க வாங்குவான்னு சொல்லி என்ன ஜெனரலா வந்தார் இப்படின்னு சொன்ன இவருக்கு எவ்வளவு தெரியும், பார்க்கறதுக்கு இவ்வளவு சின்ன பையன் தான் இருக்கான். ஓகே, சுத்தி பார்த்து இன்னொரு கொஞ்சம் பேர் சன்னியாசம் வாங்கிட்டு சில பேர் இருக்காங்க, வயசான மண்டல மிஸ்ரன் இருக்கான். அதனால சரி சில கேள்விகள் கேட்டு பார்ப்போம். அந்த காலத்துல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வாதிக்கிறது, சாஸ்திர சதஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷேர் பண்ணிக்கிறது, இப்படி எல்லாம் அப்படி பண்ணிதான் அவங்க எல்லாம் மெமரியில வச்சுக்குவாங்க. எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பொதுவா வேறு இடத்துல இருந்து அவங்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சங்கரன் கூட வாதனை. ஆனா எது சொல்லியும் எது பேசியும் சங்கரன்னு அவங்க தோக்க முடியல, உங்களுக்கு இது தெரியலன்னு சொல்ல முடியல. அப்படி கடைசியில ஒன்று சொன்னாங்க, இங்க ஒரு நியதி இருக்கு, நீங்க இவ்வளவு அறிவிருக்கிறவரா இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது, நீங்க இந்த பீட்டத்துக்கு நீங்க அதிபதியா இருக்கலாம், ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஒரு ஷரத்து, ஒரு நியமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா அங்க ஒரு யந்திரம், தேவி அண்ணாவே, அப்புறம் வித்யாக்ஷேத்திரம் என்னும் பீடம் என்றோம். பீடம் அண்ணாவே அது அங்க யந்திரம் தந்திரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். சாரதா பீடம் அதுக்கு பேரு. சும்மா நாட்டு சாரதா கோவில் இல்லை, எங்க முக்கியமா சங்கரர் வச்ச அந்த சுருங்கேர் இதெல்லாம் சாரதா பீடம். காஞ்சி சங்கராச்சாரியர் பீடம், காமாட்சம்மன். ஏன்னா அங்க எங்க யந்திர மந்திர தந்திர சக்தி எல்லாமே மகாத்மனால எடுக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட விஷயம் இருக்கும். அது எத்தனோ வருஷங்கள் அது பவர் ஹெல்ப் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த பீட்டத்துல என்ன சொல்றாங்க, இவங்க இந்த இடத்துல கொண்டு போயிட்டாங்க மேல, மலை மேலே. அங்க கண்ணுக்கு காணாத ஒரு இரும்பு கம்மி இருக்கு, இங்க நார்மலா டக்குன்னு பார்க்க முடியாது யாரும். அப்புறம் அங்க ஒரு ட்ரையாங்கிள ஒரு யந்திரம் பண்ணி வச்சு அது ஒண்ணு இந்த இடத்துல நின்றுட்டு ஒரு வலை போல் இருக்கிற வேற எந்த கம்பினால செஞ்சதுதான் ஒரு ரிங்கு. அது இங்க இருந்து வீசிட்டா இது போய் கரெக்டா அந்த இரும்பு கம்பி எங்க இருந்ததோ அதுக்குள்ள போய் கரெக்டா மாட்டிட்டு கரெக்டா வேற அது கம்பி சென்டர்ல இருக்கிற போல் இது போய் செட் ஆகணும். அது இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்பி இவ்வளவுதான் இருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடாது. இப்படி யாராவது செஞ்சிருந்தா உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின்னு சொன்னாங்க. பத்மபாதகைக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆயிடுச்சு. என்னப்பா வாதத்துல ஜெயிக்கணும்னா ஏதாவது வாதிக்கணும் இல்லையா, பாண்டித்ய வாதனாலதான் பார்க்கணும் தவிர இப்படிப்பட்ட என்ன சொல்றாரு கிமிக்ஸ், அக்ரோபேட்டிக்ஸ் போல் இது என்ன ஜாது மாயா
மேஜிக் மேஜிக் இது எல்லாம் சொன்ன சங்கரர் வந்து ஜஸ்ட் பத்மபாதனை பார்த்தார். ரிலாக்ஸ், பரவாயில்ல பரவாயில்ல, என்ன நடக்கட்டும் இப்ப நடக்கட்டும் சொல்லி சங்கரர் அந்த கையில அந்த வலை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி செலுத்தி அனுப்பிச்சாங்க. தூக்கி போட்டா கரெக்டா போய் அதுல அந்த தண்ணியில போய் உளுந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சங்கரனை ரொம்ப பாராட்டி இது பண்ணி பூஜை பண்ணி அந்த பீட்டத்துக்கு அவர் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனா இவர் சன்னியாசியா இருக்கிற அந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு பீட்டாதிபதி ஆகணும்னு அவருக்கு இல்ல. போக போக உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் இந்த பீட்டங்களே இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு. என்ன சன்னியாசம் எப்படி ஒரு பீட்டமனு வச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் சரி. அதனால எப்படி அங்கிருந்து இருக்க மாட்டாரு. மொத்தத்துல அங்க ஆக்சுவலி மூகாம்பிகைக்கு அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற சிறப்பு, இப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி வந்தது காரணமே சங்கரர் அங்க திரும்பி போனதுக்கு அப்புறம் சங்கரர் மறுபடியும் ஸ்ரீயந்திரம் திருப்பதியில போல அங்க இது பண்ணி தாண்டி பிராண பிரதிஷ்டை போல ஏதோ உத்தேஜப்படுத்ததுனாலதான் அது இப்போ வரைக்கும் ரொம்பவே பிரபலமாயிருக்கு. அங்க இருந்து கிளம்பி போய் இருக்க மாட்டார், அடுத்த இடத்துக்கு போறாரு. ஆனா நமக்கு இப்போ போனா கூட நீங்க யாரும் போக மாட்டாங்க மேல மலை வேலைக்கு. இருக்கிற வழி போக சக்தி இருக்கிறவங்களுக்கு சங்கரருக்கு ஒரு சின்ன கோவில் கட்டிருக்காங்க. சரி, ஓகே. அதோட அந்த மூகாம்பிகை பிரபலம். அதுக்கப்புறம் அங்க இருந்தாரு. ரொம்ப சிறப்பா அம்பாளை பத்தி, சரஸ்வதி தேவியை பத்தி ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரங்கள் பாடி அப்படி அது வித்யாட்சேத்திரமா அதான் இப்போ அதோடைய சக்தி அந்த மகாத்மர்களுடைய கிருபனால அப்படி எல்லாம் இருக்கு. அது ஒரு சாரதா பீடமாவே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கிருந்து விசித்திர மூல அனே ஒரு மலை போகுது பக்கம். கிளம்பி போற சிஷ்யர்கள் கூட ரொம்ப என்ன சொல் டென்ஸ் ஃபாரஸ்ட் காடு. எப்படின்னா ரொம்ப ஈவன் அந்த என்ன சொல்லுவாங்க, சில வாட்டி பறவைகளோட பறக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு திக்கா இருக்கும், நுடைய முடியாது உள்ளக. அப்புறம் அது பக்கம் போறாங்க. அந்த இடம் கூட ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாவும் அப்படி இருக்கு. அங்கேயோட ஏதோ ஒரு தீமை அசுரன் யாரோ இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும், பயப்படுத்துற இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கூடாம அப்படிப்பட்ட யாரோ இன்னொரு அசுரனும் யாரோ இருக்கிறதுனாலதான் அந்த இடம் கூட சக்திக்கு சம்பந்த இடமாவே இருக்கிறதா சங்கரர் தோணுது. இப்போதைக்கு அடையாளம் அங்க ஒண்ணும் இல்லை. காட்டு ஜாதியை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் வாழுறாங்க. அவங்கள கேட்டு அவங்க வழிகாட்டுறதுனால எப்படியோ அதுல இருந்து தாண்டி அப்படி போய் ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா அந்த காடு மலை தாண்டி போனதுக்கு அப்புறம் வழி சாதாரணமா தெரியாது, அந்த ஊர் தெரிஞ்சது கிராமம். இந்த கிராமத்துக்கு பேர் வந்து ஸ்ரீவலி ஆர் ஸ்ரீவல்லி. அந்த இடத்தில் 2000 பேரு அக்னிஹோத்திரத்திலே நிஷ்டையோட செய்யற பிராமணர்கள் கூடியிருக்கிற ஒரு பெரிய அக்ரஹாரம். 2000 பேர் அந்த காலத்துல. அப்போ அந்த இடமே எல்லாம் சொன்னது போல என்ன பார்த்த நெய் ஸ்மெல்லு, அந்த எப்ப புகைய வந்துட்டே இருக்கும். காலையில பண்ணாலும் எப்ப பண்ணாலும் சாயங்காலம் பண்ணாலும் அங்க சந்தியாவதன், இங்க ஹோமம், அங்க அக்னிஹோத்திரம். ஊரெல்லாம் அப்படியே நல்ல குமுகமுன்னு மனுக்கிறது. நெய் ஹோம திரவியங்களினால எங்க பார்த்த வேத மந்திரங்கள் குழந்தைகள் அங்கெல்லாம் படிக்கிறது. அப்புறம் அங்க கூட அந்த ஊர் நடுல சிவபார்வதிகளுடைய கோவில் இருக்கு. அங்க போய் சங்கரர் அந்த
இவங்க எல்லாத்துக்கும் கோயில்கள் தான். சன்னியாசிகளுக்கு இப்படி போறவங்களுக்கு எல்லாருக்கும் மரம் கீழே குகை இல்லைன்னா கோயில்கள் இருந்தா, மண்டபம் போல இருந்தால் அங்க தங்குறது. அப்புறம் அங்க ஆச்சாரியர் இருந்தாரு. அடுத்த நாள்ல ஆச்சாரியர் அந்த மரத்து கீழே உட்கார்ந்துட்டு யாரோ வரணும் எதிர்பார்க்கிற போல உட்கார்ந்து பாக்குறாராமா. பத்மபாதர் கவனிச்சாரு. ஜெனரலா அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்படி எல்லாம் ஏதோ விசேஷம் இருக்கும். எதுக்கு ஆச்சாரியர் அப்படி எல்லாம் பாக்குறாரு நினைச்சேன். கரெக்டா கொஞ்ச நேரத்துல ஒரு பிராமண தம்பதிகளை பிரபாகரன் அనే பிராமணன் 13 வயசு இருக்கிற ஒரு குழந்தை எடுத்து 12-13 வயசு அவங்க கூட்டிட்டு அந்த பாரியாபர்த்தர்கள் வராங்க. எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஊருக்குள்ள ஒரு சன்னியாசி மகாத்மா யாரோ வந்திருக்காரு. அவர் அந்த மூகாம்பிகள் அங்க எல்லாம் இருக்கும்போது இப்படி சத்து போன குழந்தை கூட உயிர் வந்துச்சாமா. இப்படி எல்லாம் தெரிஞ்சது. எப்படியோ வாட்ஸ்அப் இல்லாம இருக்கு. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க என்னவோ பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா அந்த 13 வயசு இருக்கிற குழந்தை வாய் திறந்து இப்போ வரைக்கும் பேசல. 8 வயசுல சரி பிராமண வயதுக்கு குடும்பத்துல பிறந்தான்னு சொல்லிட்டு பூனல் போட்டு எல்லாம் பண்ண, அட்லீஸ்ட் காயத்ரியாவது சொல்லி அப்புறம் பண்ணுவான்னு பார்த்தா அதையும் பண்ணல. சந்தியாவந்தம் பண்றது இல்லை, யாரு கூட பேசுறது இல்லை. ஒன்னும் என்னமோ அப்படி இருக்க நிறைய வைத்தியர்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல கூப்பிட்டு ஏதாவது கோளாறு அது எதுவுமே தெரியல. வெளியே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு மென்டல் ப்ராப்ளமா இல்லைன்னா காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா அப்படின்னு யாருன்னு பாக்குறது. கண்ணு திறந்து இருப்பான், இன்னும் வேக்கண்ட் லுக் ஆயிருக்கும். அப்படி சரி இப்படிப்பட்ட மகாத்மா கிட்ட போய் ஏதாவது சொன்னானே, இப்போ எங்க ஏதாவது போன வடி கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதனால தெரிஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தை ஆச்சாரியர்கிட்ட ஆரம்பிச்சு சொன்னாங்க இப்ப விஷயம். சொன்னா அந்த குழந்தை அங்க உட்காரும் போதே நேர கண்ணுக்கு கண்ணு உள்ள சங்கரர் பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னு. அது பிரம்ம ஜான ஸ்திதிలో ஆத்ம ஆனந்தத்திலோ அப்படியே முனிங்கி இருக்காது. வெளிய பிரபஞ்சமே தெரியல. இது யாருனால கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஞானம் இருக்கிற அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தானே. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பத்மபாதர் சுரேஸ்வரனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார். எல்லாரும் பாக்குறேன். அந்த தம்பதிகளுக்கும் ஒரே ஆச்சரியம், என்னதான் குழந்தைங்க இப்படி பாக்குறாங்க, இவங்க எல்லாரும் என்ன இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய லுக் விஷன் எப்படி இருக்காருன்னா, நம்ம ரமணர் அப்படிதான் கண்ணு திறந்துதான் இருக்காரு. அவரு நம்மளை பாக்குறாரா, எங்காவது பாக்குறாரா, அது டெப்த், அந்த கண்ணு திருஷ்டி இப்போ தெரியணும்னு சொன்னா அந்த என்னமோ ஒரு ஆழமா இருக்கு. யாரு பார்த்தாலும் ரமணரோட போட்டு அந்த கண்கள் பார்த்தா அப்படியே பார்க்கணும்னே தோணும். அதுக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது, யஹ அக்ஷிணி புருஷஹ வரப்படுறது. அந்த கண்ணுக்குள்ளதான் அந்த பிரம்மன் இருக்கிற போல ஒரு டிஸ்கஷன் வரும். அக்ஷினி புருஷா, கண்ணுல என்ன இருக்கிறதுனால கண்ணு பார்க்கறதோன்னு சொல்றதுக்கு டீச்சிங் அக்ஷினி புருஷா. விஷ்ணு சூக்தத்துல இன்னும் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயஹ. சூரயஹ மீன்ஸ் ஞானிகள் அந்த விஷ்ணு பதம் பரம்பதத்தினை சதா பஷ்யந்தியா. சதா எப்படி கண்ணு மூடிட்டா எப்படி, கண்ணு திறந்தாலும் அவங்க திருஷ்டி அப்படி. இதுக்கு பேர் வேக்கண்ட் லுக், வாஸ்ட் ஸ்கை லைக். அது இது பௌதிக நாமரூபங்கள் பார்க்கலன்னா தெரிஞ்சுட்டுனா அதை தாண்டி என்னமோ பாக்குறாங்க. They are seeing beyond. அப்போ சங்கரர் பக்கத்துல உட்கார்ந்து கூடாது பார்த்து, என்ன குழந்தை
என்ன பாரு, உன்னை பார்த்தா ரொம்ப எனக்கு பிரியமா இருக்கே, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியே. ம்? என்ன பாருன்னா அவன் ஒரு வாட்டி பார்க்குற ஆச்சாரன்னு கூட பார்க்கறது இல்லை. அப்போ சங்கரர் கேள்வி கேட்கிறார், குழந்தை கேட்கிறார், கஸ்வம் சிசோகஸ்ய குதோசி கந்தா. குழந்தை, யார் நீ, எங்கிருந்து வந்தாய், கிம் நாம தேத்வம் குத ஆகதோசே, உன்னோட பேர் என்ன, எங்கிருந்து வந்த, ஏ தன்மயோக்தம் வதச்சார்பகத்வம், நான் கேட்கிறேன் இல்லையா, எனக்காக சொல்லுவியா நீ, ஏ அர்பக, அர்பகன்னா கூட பாலகான்னு அர்த்தம், வத சொல்லு, நான் கேட்கிறேன், உண்மையில ரொம்ப பிரியமா இருக்கு ஒண்ணு பார்த்தா எனக்கு, மத் பிரீதையே பிரீத்தி விவர்தனோசி, என்ன எனக்காக சொல்லு, என்ன உண்மையில எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீ பேசணும் நீ. அப்புறம் இப்பதான் குழந்தை வாய் திறந்து பேசுறது, நாஹம் மனுஷோ நச்ச தேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிருஹீ வனஸ்தஹ விக்ஷுர்ன சாஹம் நிஜபோத ரூபஹ. அப்படின்னு ஆரம்பிச்சு 12-14 ஸ்லோகங்கள் அப்படியே சொல்றது. ஆச்சாரர் நல்லா கேட்டேன், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஒன்றும் புரியல, இது அசல் இன்னைக்கு இதை இது இப்படி வாய் திறந்து இப்படி பேசுறது, இன்னைக்கு இப்போ வரைக்கும் பேசுறது இல்லை. பத்மபாதருக்கு, சுரேஸ்வரருக்கு, சங்கர்கள் ரொம்ப ஆனந்தம், என்ன ஞானம், என்ன விஷயம், அப்படி சொல்லி ஒரு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சனித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா, சனித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மானே முடிவு பண்ணுவார் எல்லாரும். அப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம், உங்க அனுகிரகத்தினால குழந்தை பேசுறது அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியர் இந்த குழந்தை உங்களுக்கு எந்த விதமாகவும் உதவாது, லோக விவகாரம் காரியம் இவனால எதுவுமே ஈடுபட முடியாது, நீங்க அதனால நீ உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கொடுங்கோ, எனக்கு கொடுங்கோ. 2 பேர் பாரிய பர்த்த பேசிக்கிட்டு, இனிமே இதுக்கு மேல என்ன அனுகிரகம் இருக்க, பெரிய ஆச்சாரியரை இவர் சொல்றாரு ஞானி, ஏன்னா இங்க இருந்தாலும் அது திரும்ப இன்னொரு வாட்டி உங்களுக்கு கூட பேசாது அப்படின்னு சொன்னா அவங்க முடிவு பண்ணிட்டு சரின்னு சொன்னாங்க. அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, இவருடைய ஞான நிஷ்டா எப்படி இருக்குன்னா முங்கையில வச்ச நெல்லிக்கண்ணி போல், அதனால ஹஸ்தாமலக்கம், ஆமலக்கம்னா நெல்லிக்காய், ஹஸ்தத்தில் இந்த ஆமலக்கம், இந்த நெல்லிக்காய் நல்லா பழுத்தி போச்சுன்னா இப்படி பார்க்கும்போது உள்ள சீடு தெரியும், சாதாரணமா கொஞ்சம் சன்லைட்ல வச்சா கொஞ்சம் பழுத்திச்சுன்னு, தேனில போட்டா நல்லா தெரியும் அதுவே. அப்படி இவர் உள்ள இருக்கிறத இவன் பார்த்தான், அசல இவனை அப்படியே அப்படின்னு அர்த்தம் உரிச்சு வச்சது போல உள்ள இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால இன்னைக்குல இருந்து இந்த குழந்தைக்கு ஹஸ்தாமலக்கன், அவனை பாடின சொன்ன அந்த 12 ஸ்லோகங்கள் ஹஸ்தாமலகியம், ஹஸ்தாமலகி. அதனால தனியா கிளாஸ் எடுத்து பேசியாச்சு, ரொம்ப ஹையர் ஒரு ஸ்லோகம் வேதாந்தம். ஆச்சாரியர் கூடவே கூட்டிட்டு போனார். அதுக்காக பிற்காலத்துல அந்த ஹஸ்தாமலகாச்சாரியர் எத்தனை பேர் வந்தாச்சு, 3 சிஷ்யர்கள் தயாராயிட்டாங்க. 3ன்னா வேற யாராவது இருந்திருக்கலாம், பில்லர்ஸ், பத்மபாதாச்சாரிய, சுரேஸ்வராச்சாரிய அண்ட் ஹஸ்தாமலகர் ஆச்சாரிய.
இப்படி அற்புதம் நடந்தது. பாருங்க, எப்படிப்பட்ட எல்லாரையும் சந்திக்கிறாரு. எல்லா அங்க ஒரு பக்கம் காட்டு மராண்டிகளா இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. ஓடி வந்தா யாரோ ஸ்ரீரங்கத்துல இருந்து அவன் தான் அப்புறம் பத்மபாதன் ஆயிட்டான் இல்லையா? இங்க ஆல்ரெடி ஞானம் நெருங்கி இருக்கிற ஒரு குழந்தை கிடைச்சது. அது என்னமோ இன்னும் இவ்வளவு சின்ன பிராரம்பத்தினால் இன்னொரு சரீரம் தவிர. ஹஸ்தாமலகத்துக்கு சங்கரரே வியாக்கியானம் எழுதினார். அப்படின்னா அது எவ்வளவு சிறந்த ஒரு கிருத்தியா இருந்திருக்கணும். அதனால ஞானம் అనేది குழந்தைக்கு இருக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதனால அந்த ரமணர் வந்து குரங்குக்கு கூட ஞானம் வருமா, ஏன் வராது அப்படின்னு குரங்கு கூட உட்கார வச்சு பக்கத்துல ஏதோ பேசுவார். அதனால நீ கிரகிச்சுக்கிறே ஒன்று காது கிரகிச்சது 5 காதுகள், அந்த உள்ள இருக்கிற ஆத்மா கிரகிச்சுக்கிறது. வெளியில இருக்கிற குரு சாஸ்திர அனுகிரகத்தினால அந்த ஆத்மா கிரகிச்சுக்கிறது. சரி, அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் இடம். மறுபடியும் 15 வருஷம் கழிச்சுட்டு ஸ்ருங்கேரி வரார். இங்கிருந்து கொஞ்சம் நல்ல வித்தியாசமா இருக்கும். இங்கட முதல் பீட்டம் அது எப்படி உருவாயிடுது அப்படிலாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். शंकर भगवान की जय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हरि ओम। सत्।